தித்திக்கும் தீபாவளி திருநாள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தீபாவளி என்றாலே குதூகலம், இனிப்பு, பட்டாசு, கொண்டாட்டம். நாம் நமது உற்றார் உறவினர்களுடன் ஒன்று கூடி இனிப்புகளையும் பலகாரங்களையும் பரஸ்பரம் பரிமாறி மகிழ்ச்சியடையக்கூடிய சிறந்த நன்னாளாகும். இத்தகைய நன்னாளில் நாம் பலகாரங்களையும் இனிப்புகளையும் சாப்பிட்டு கொண்டாடும் அதே வேளையில் நமது உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதைப் போல நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாக்க முடியும். நமது ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது எடை குறைப்பு மற்றும் மேலாண்மையாகும். நாம் நமது எடையை ஒரு முறை குறைத்தால் மட்டும் போதாது, அதனை மேலாண்மை செய்ய வேண்டும். அந்த வகையில் இனிப்பு மற்றும் பலகாரக் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருக்கும் வேளையில் நாம் நமது ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி அதற்கு ஏற்றாற்போல் நமது இனிப்புகளையும் பலகாரங்களையும் நம் வீட்டிலேயே சமைத்து உட்கொள்வது சாலச் சிறந்ததாகும். வீட்டில் தயாரிக்கப்படும் இனிப்புகள் மற்றும் பலகாரங்கள் பாதுகாப்பான முறையில் சுத்தமான பொருட்களைக் கொண்டு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லப்படும் வகையிலே அதை நம் வீட்டிலேயே தயாரித்து நமது தீபாவளியை ஆரோக்கியமான தீபாவளியாக மாற்றி அமைப்பது எப்படி என்று இந்த வீடியோவில் காணலாம். இனிப்பை எடு, கொண்டாடு என்பதற்கு பதிலாக இனிப்பை எடு, ஆரோக்கியமாக இரு என்ற முறையில் மாற்றி அமைத்து தித்திக்கும் தீபாவளி நம் வீடு முழுதும் பரவட்டும், ஆரோக்கியம் நம் உடல் முழுதும் பரவட்டும். குடும்பம் ஒளிர, உடலும் மனமும் ஒளிர, பாதுகாப்பாக சிறப்பாக கொண்டாடி நம்முடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி நம் ஆரோக்கியத்தை தீபாவளி ஒளி போல பிரகாசமாக மாற்றுவோம். இந்த தீபாவளி திருநாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறை விஷயங்கள் என்னவென்றால், இனிப்புகள், காரங்கள் அளவோடு சாப்பிடுங்கள். வீட்டில் தயாரித்த இனிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இனிப்பு காரம் சாப்பிட்ட பிறகு நீர் அதிகம் குடிங்கள். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவர் பரிந்துரைத்த அளவுக்கு மட்டுமே இனிப்பை எடுங்கள். இனிப்போடு பழங்கள் மற்றும் பருப்பு சேர்த்து சாப்பிடுங்கள். தீபாவளி ஒளியைப் போல நம்முடைய ஆரோக்கியமும் ஒளிர வேண்டும். பாதுகாப்பாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக கொண்டாடுவோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பு நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு சிறந்த பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். முதலில் ராகி லட்டு. ராகியில் புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து அனைத்தும் சரிவிகிதத்தில் உள்ளன. சுவைக்காக சேர்க்கப்படும் வெள்ளை சர்க்கரை மற்றும் வெல்லத்தில் அதிக அளவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருப்பதால் அதற்கு பதிலாக சுவைக்காக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கருப்பட்டியை சேர்க்கலாம். கருப்பட்டியில் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு குறைவாக இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ராகி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இதனால் நம் எடை இழப்புக்கு உதவுகிறது. ராகியில் உள்ள நார்ச்சத்து வயிறு நிரம்பிய உணர்வை ஊக்குவிப்பதால் பசியை கட்டுப்படுத்தி எடை குறைக்க உதவுகிறது. இரண்டாவது, ரவா லட்டு. ரவையானது புரதம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, பி வைட்டமின்கள் போன்ற பல சத்துக்களை கொண்டுள்ளது. இதில் மிக குறைந்த அளவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இதில் உள்ள கார்போஹைட்ரேட் உடல் ஆற்றல் பெறுவதற்கு முதன்மையான ஆற்றல் மூலமாக செயல்படுகிறது. ரவாவில் உள்ள சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் மெதுவாக ஜீரணிக்கப்பட்டு நீண்ட காலத்திற்கு உடலுக்கு ஆற்றலை வழங்குகின்றன. மூன்றாவது, தேங்காய் லட்டு. தேங்காயில் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், ஆரோக்கியமான கொழுப்புகள், வைட்டமின் சி, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் நிறைந்துள்ளன. இதில் மிக குறைந்த அளவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. தேங்காயில் இருக்கும் ஆரோக்கிய கொழுப்புகள் நம் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன. தேங்காயில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பிற சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றன. நான்காவது, பீட்ரூட் ஹல்வா. பீட்ரூட்டில் இரும்பு, வைட்டமின் பி9, மாங்கனீஸ்,
பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ மற்றும் நார்ச்சத்து போன்ற நிறைய சத்துகள் உள்ளன. இதில் மிக குறைந்த அளவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. நம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது. பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன. 5வது, கேரட் ஹல்வா. கேரட்டில் பீட்டா கரோட்டின், வைட்டமின் கே1, பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் மிக குறைந்த அளவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. 6வது, பாசிப்பருப்பு ஹல்வா. பாசிப்பருப்பில் புரதம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து மற்றும் தாதுப் பொருட்கள் நிறைந்துள்ளன. இதில் மிக குறைந்த அளவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. பாசிப்பருப்பு புரதத்தின் நல்ல ஆதாரமாகும். இது உடல் வளர்ச்சிக்கும் தசைகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது. தயிரில் உள்ள புரதம் மற்றும் பழங்களில் உள்ள வைட்டமின்கள் உடலுக்கு ஆற்றலை வழங்கி நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகின்றன. பாசிப்பருப்பு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. 7வது, நவதானிய கடலை உருண்டை. நவதானிய கடலை உருண்டை என்பது வேர்க்கடலை, வெல்லம் மற்றும் நவதானியங்களின் கலவையால் செய்யப்பட்ட ஒரு சத்தான மற்றும் சுவையான இனிப்பு உருண்டை ஆகும். புரதச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன. இதில் மிக குறைந்த அளவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இதில் உள்ள நல்ல கொழுப்பு வகைகள் இதயத்திற்கு நன்மை பயக்கின்றன. அடுத்ததாக, ஆரோக்கியமான முறையில் செய்யப்படும் கார வகை நொறுக்கு தீனிகளை பார்ப்போம். முதலில் பீட்ரூட் முறுக்கு. பீட்ரூட்டில் இரும்பு, வைட்டமின் பி9, மாங்கனீஸ், பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ மற்றும் நார்ச்சத்து போன்ற நிறைய சத்துகள் உள்ளன. பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன. அதிக அளவில் சாப்பிடாமல் மிதமான அளவில் உட்கொள்வது சிறந்தது. 2வது, ராகி முறுக்கு. ராகியில் புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து அனைத்தும் சரிவிகிதத்தில் உள்ளன. ராகி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இதனால் நம் எடை இழப்புக்கு உதவுகிறது. அதிகம் சாப்பிடாமல் இதை மிதமான அளவில் உட்கொள்வது சிறந்தது. 3வது, உளுந்து தட்டை. உளுந்தில் கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை எளிதாக்குகிறது. அதிகம் எடுக்காமல் இதை மிதமான அளவில் உட்கொள்வது சிறந்தது. 4வது, சீவல். சீவல் என்பது அரிசி மாவு மற்றும் கடலை மாவில் செய்யப்படும் ஒரு வகை நொறுக்கு தீனி. சீவலில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. அதிகம் சாப்பிடாமல் இதை மிதமான அளவில் உட்கொள்வது சிறந்தது. 5. கவுனி அரிசி முறுக்கு. அரிசியில் வைட்டமின் டி, ரிபோஃப்ளேவின், தயாமின், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு மற்றும் பிற தாதுக்கள் நிறைந்துள்ளன. கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆந்தோசேனின் என்ற நிறமி இரத்தக் குழாய்களில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்து உடல் பருமனை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறது. அதிகம் சாப்பிடாமல் இதை மிதமான அளவில் உட்கொள்வது சிறந்தது. இந்த தீபாவளி திருநாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறை விஷயங்கள் மறுபடியும் ஒரு பார்வை. இனிப்புகள், காரங்கள் அளவோடு சாப்பிடுங்கள். வீட்டில் தயாரித்த இனிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இனிப்பு காரம் சாப்பிட்ட பிறகு நீர் அதிகம் குடிங்கள். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவர் பரிந்துரைத்த அளவுக்கு மட்டுமே இனிப்பை எடுங்கள். இனிப்போடு பழங்கள் மற்றும் பருப்பு சேர்த்து சாப்பிடுங்கள். தீபாவளி ஒளியைப் போல நம்முடைய ஆரோக்கியமும் ஒளிர வேண்டும். பாதுகாப்பாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக கொண்டாடுவோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
உங்கள் அன்பு நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு சிறந்த பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள்.